ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ரேஷன் அரிசி வந்து சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். அது என்னவோ நல்ல அரிசி சாப்பிட்டாலும் எனக்கு வந்து இந்த ரேஷன் அரிசியை சுத்தம் பண்ணி அதில் சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்குது. ரேஷன் அரிசி வந்து குட் ஃபார் கட் ஹெல்த்து. ஸோ கட்ன்றது என்னன்னு தெரியும்ல எல்லாருக்கும், GUT, கட் ஹெல்த்துக்கு ரேஷன் அரிசி நல்லதுன்னு சொல்லிட்டு தெரிய வந்தது. ஸோ அதனால் அதை வந்து சுத்தம் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இது வந்து பாருங்கள், நல்லா மணமாக ரொம்ப சிம்பிள் வந்து பைத்தம்பருப்பு யூஸ் பண்ணி புடலங்காய் சாம்பார். ஸோ பூண்டெல்லாம் போட்டு நல்லா வந்து செஞ்சாச்சு. ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதுவுமா எல்லோரும் நான்வெஜ் வந்து கட்டுன்னு கட்டியிருப்பீங்க. நான் வந்து பியூர் வெஜிடேரியன், முட்டை கூட சாப்பிட்டதில்லை. ஸோ இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது வாழ்க்கை. ஸோ இதை நான் கீழே இறங்கி வரத்துக்கு கூட மனசு வரலைங்க. ஒரு பக்கம் கடன் தொல்லை, ஒரு பக்கம் லாவண்யா அந்த இத்தீஷ் வந்து ஃபோன் வந்து எப்பயுமே ஆக்டிவில் இருந்தது, இப்போ இன்ஆக்டிவாக இருக்குது. என்ன ஆனாங்க, எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே, நம்ம காசு வருமா வராதா, ஏன் இவங்க வந்து அவங்களும் கெட்டு என்னையும் கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உளைச்சலோடு இருக்கேன். ஸோ பேங்க்காரங்க வந்து எனக்கு நிறைய SMS, வாட்ஸ்அப்பு, கால்ஸுன்னு சொல்லி ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மாதம் ₹1,00,000 EMI என்னால் கட்ட முடியாது. இப்போ அவுட்ஸ்டாண்டிங் ஒரு 24 to 25 lakhs இருந்தால் இந்த மாதமே தீர்த்துடலாம். இவ்வளோ பெரிய தொகையை வந்து அவங்க கொண்டு வந்து கொடுத்தா தான் உண்டு. அவங்க தானே வாங்கினாங்க, அவங்க தானே ஃபால்ஸ் கேரண்டி கொடுத்து வாங்கினாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஒன்றும் புரியலைங்க. இப்போ ஃபோன் நம்பர் ஆக்டிவாக இருந்த வரையுமாச்சும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன், எங்கேயோ இருக்குதுங்க, நல்லா வக்கனையாக இருக்குதுங்கன்னு. இப்போ நம்மளே சொல்லி அதுங்க ஃபோன் நம்பரும் டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு எங்கேயோ வந்து ஆப்ஸ்காண்டு ஃபுல்லாகவே தலைமறைவு. ஒன்று எங்கேயாவது போய் நல்லா வாழலாம், இல்லைனா எங்கேயாவது போய் வந்து செத்து தொலையலாம். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும். எது நடந்தாலும் எனக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது. என் காசுக்கு வந்து இப்போ நான் தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். லோன் எல்லாம் என் பேரில் இருக்குது டைரெக்டாக. ஸோ லோன்ஸ் எல்லாம் அதுங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துருக்கக்கூடாது என் பேரில், அதுவும் டைரெக்டாக. ஒரே தலைவலியாக இருக்குது எனக்கு. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. சமைக்க முடியல, சமைச்சது சாப்பிட முடியல, கிளாஸஸ் வேறு எடுக்கணும், என் வேலையை என்னால் பார்த்துக்க முடியல, ஒரே தலைவலியாக இருக்குது. ஸோ உங்களோட கச்சேரியெல்லாம் எப்படி இருக்குது? உங்கள் வீட்லேயும் இத்தனை குடைச்சல் இருக்குதா? தன்னந்தனியாக போராடுறீங்களா? அம்மா அப்பா இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா? கல்யாணம் காட்சி ஆகாமல் காலகாலத்துக்கு குழந்தை பெற்றுக்காமல் என்ன மாதிரி கஷ்டப்படுறீங்களா? அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி உங்கள் லைஃப்பை வந்து ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கப்பா. ஸோ ஏதோ ஒரு சின்ன வீடியோவை மேக் பண்ணி போடலான்னு நான் போட்டுட்ருக்கேன். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய சேனலுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங். ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.